நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களை கைது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 8:15க்கு டாய்லெட் போனாராம். இது டாய்லெட் உள்ள போனாராம். கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்தாராம். ஏன் 10 மணிக்கு வந்தாரா? ஆதவர்ஜுன் அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் பாத்ரூமில் போய் எட்டி பார்த்தாரா? ஆதவர்ஜுன் அவர்கள் எட்டி பார்த்தாரா? இல்லை அங்கே ஒரு குட்டி பகவதின்றானே, அவன் பேர் கூட வர மாட்டேங்குது, சஞ்சய். ஏன் அவன் ஒருவேளை வீடியோ காலில் எடுத்து அவர் பாத்ரூம் போகிறத எடுத்து என்ன காமிச்சிட்டானா? ஏன்னா அவர் வீட்டுக்கு பாத்ரூம் போகிறது டைனேஜ் தண்ணி டைரெக்டாக சஞ்சய் வீட்டுக்கும் இல்லை ஆதவர்ஜுன் வீட்டுக்கும் போயிடுச்சோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டாய்லெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் புரட்சி பண்ணாராம். ஏன் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட 2 மாத காலம், 2 மாத காலம் வெளியே தலை காட்ட முடியாமல் ஓடி பதுங்கின கூட்டம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்பயும் நீங்கள் கைது போனாலும் அடுத்த 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் அந்த கைது நடவடிக்கையை கூப்பிட்டு நீதிபதி அவர்களே மங்குன்னு கொட்டி அமைச்சிட்டாரா இல்லையா? நீதிபதி அவர்கள் கூப்பிட்டு உங்களை இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு இதை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு மங்குன்னு கொட்டி அமைச்சாங்களே இல்லையா? நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா எம்எல்ஏவை கைது பண்ணோம், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை, அண்ணன் உதயநிதி அவர்களை கைது பண்ணிட்டா சும்மா இருப்பாங்களா? திமுகவுடைய வாரிசு, அதுவும் யாரோட பேரை, கலைஞரோட பேரை, சரியா, MK ஸ்டாலின் அவர்களுடைய மகன். இவர் சொல்றாரு எந்த ஒரு பின்புலத்தையும் காட்டாம நீங்க வந்து சேப்பாக்கம் தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்க. சரி நிக்கிறோம்.